இன்றைக்கி தோசை மாவு இட்லி மாவு எப்படி அரைக்கிறேங்கிறத பார்க்கலாம். தோசை மாவு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 1 டம்ளர், உளுந்து 4 டம்ளர் அரிசி, அதில் செங்கல்பட்டு அரிசின்னு சொல்லுவாங்க, உருண்டையாக பெருசாக இருக்கும், அந்த அரிசி நீல அரிசி போட்டால் நல்லா வராது. கொஞ்சம் வெந்தயம், இவ்வளோ போட்டு ஒரு 4 மணிக்கு ஊற வைப்போம். நான் ரேஸ் அரிசி எடுத்துருக்கிறேன், உருண்டை அரிசி எடுத்துருக்கிறேன். அந்த அரிசி தான் அழகாக இட்லி பந்து போல் வரும். இது 4 மணிக்கூர் ஆயாச்சு. இப்போ பாருங்கள், இது பிச்சா அப்படி 2ஆக அப்படி வருக பாருங்கள். அப்போ நம்ம ஊறிட்டுன்னு அர்த்தம். இல்லாட்ட கூட 1 மணிக்கூர் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். சிலவங்க 5 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து போடுவாங்க. சில உளுந்து நல்ல பொங்கும். அப்போ நம்ம குறைவா எடுத்துக்கலாம் உளுந்து. இப்போ நம்ம உளுந்தை கிரைண்டரில் போடுவோம். முதல்ல மட்டும் கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றணும். உளுந்து அரைய நம்ம தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. தண்ணி தெளித்து தான் ஊற்றணும். அப்போந்தான் ரொம்ப தண்ணி ஆகாது. அரிசி அரைக்கும் போது நம்ம நிறைய தண்ணி ஊற்றிக்கிடலாம். இதில் தோசை மாவு இட்லி மாவுக்குன்னு தனித்தனியாக அரைக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு தோசை மாவு வேணால் நைஸாக அரைக்கணும், இட்லி மாவு வேணால் கொஞ்சம் லைட்டாக பிறுபிறுன்னு அரைக்கணும். நம்ம அரிசியை கல் அரிசி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது ரேஸ் அரிசினால இதில் கல் இருக்கும், கல் அரிசி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நான் உளுந்து அரைச்சி எடுத்தாச்சு. சில கிரைண்டரில் கொஞ்சம் லேட் ஆகும், சில கிரைண்டரில் சீக்கிரமாக அரையும். அதனால பிகினர்ஸுக்கு எப்படி அரைஞ்சிட்டுன்னு தெரியாது. அதனால நம்ம அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். தண்ணி பாருங்கள், இப்படி தெளித்து தான் ஊற்றணும், நிறைய ஊற்றக்கூடாது. அப்பப்போ தெளித்து ஊற்றிட்டு இருக்கணும். அப்போ மாவும் உளுந்த மாவும் கட்டியாக வரும், ரொம்ப தண்ணி ஆகாது. இப்போ மாவு அரைஞ்சிட்டான்னு பார்க்குறதுக்கு பாருங்கள், கொஞ்சம் போல் தண்ணி எடுத்து அந்த உளுந்த மாவை அதில் போட்டு பார்த்தா அது மிதக்குது. அப்போ இது அரைஞ்சிட்டுன்னு அர்த்தம். நிமிஷ கணக்கெலாம் தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி மாவை போட்டு பார்த்தா மேலே மிதந்துச்சுன்னா நல்லா உளுந்த மாவு நல்லா அரைஞ்சிட்டுன்னு அர்த்தம். இனி நம்ம உளுந்த மாவை எடுத்துக்கலாம். உளுந்த மாவை எடுத்து வச்சாச்சு. இதில் தோசைக்கு அரைக்கிறது இட்லிக்கு அரைக்கிறது டிஃப்ரெண்ட் எப்படின்னா, இட்லி கொஞ்சம் பிறுபிறுன்னு இருக்கணும், தோசைக்கு ரொம்ப நைஸாக இருக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. வேணும்னா கொஞ்சம் போல் பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றிக்கிடணும். உளுந்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எடுக்கணும். அரிசிக்கு நம்ம நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். இட்லிக்குன்னா கொஞ்சம் கட்டியாக அரைக்கணும், தோசைக்குன்னா நம்ம தண்ணியாக அரைக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். தோசை மாவு அரைச்சாச்சு. நம்ம இதை இன்னொரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வைக்கணும். ஏன்னா இது நல்லா பொங்கி சிந்தும். நாளைக்கு காலையில் எவ்வளோ காணம் பொங்கி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் செப்பரேட்டாக எடுத்து வைப்போம். நாளைக்கு இந்த மாவு எடுத்து இட்லியை வச்சு பார்க்கலாம்.